எப்ப நீ என்ன பாப்ப கேப்ப எப்ப நான் குறையும் எப்படா பாசம் நான் பேச கிட்ட பையா நிழலாக உந்தன் பின் நிஜமாக ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபில் பார்த்துருங்க. பிரபில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி உங்கள் இமேஜாக உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜாக யூஸ் பண்ணி வந்து இப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இப்படி மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனல் நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு இப்படி வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். உங்ககிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன்கெல்லாம் ப்ளஸ் பதில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு வந்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஒரு புக் மாப்ரஸன் ஒரு ஷேர் ப்ரெசன்டேஷன் வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் மாப்ரஸன் ஷேர் ப்ரெசன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புக் மாப்ரஸன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர், மேலே ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஒரு மேலே ஒரு இமேஜ் லேயர், அதுக்கு ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டைம் லைன் பார்த்தீங்கன்னா புக் மார்க் செட் பண்ணிடுறேன். கரெக்டாக 18:09 ஒரு 4 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். 4 or 5 இமேஜ் நினைக்கிறேன். 1 2 3 4 இமேஜ் கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து 4 இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து நான் வந்து இமேஜில் எஃபர்ட்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணப்போ நீங்கள் கரெக்டாக இந்த 18:08 கரெக்டாக ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து எப்படி இமேஜை வந்து எஃபர்ட் ஆட் பண்ணி எப்படி எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18:08 போய்ட்டு கரெக்டாக ப்ரெசன்ஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் செலக்ட் பண்ணுவோம் அவங்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்க இமேஜ் வந்து ஃபில் கம்பஸில் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டுங்க. போய்ட்டு கரெக்டாக வந்து அந்த புக் மார்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:24 பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். அது இதே மாதிரி லேயர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்ல 17:05 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எப்படி இமேஜ் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நீங்கள் அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இந்த குரூப் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு லேயர் பார்த்தா இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண லேயர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த லேயர் கேப் செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் ஸ்டைல் பார்த்து ஏர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டைம் ஆப்ஷன் ரெண்டு வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தா அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு இமேஜ் அந்த இமேஜுக்கான ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் இருக்கும், இமேஜ் டூ இருக்கும், கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் குரூப் ரூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தா உள்ளே பார்த்தா இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜ் மாதிரி நீங்கள் ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணி அந்த இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து உள்ளே வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பேக்லேயும் ஃப்ரண்ட்டு கரெக்டாக ஒன்றா செட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணுறோடனே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்ட்டில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி லேயர் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க்லேருந்து லாஸ்ட்டுமே 4 லேயர் இருக்கும். அந்த 4 லேயருமே ஒரு சிங்கிள் எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் எஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படி வந்து கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இல்லை லேயருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபுல்லாக வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயர் கேபிக்கு செலக்ட் பண்ணிட்டு
பேஸ்ட் 3 லேயர்னு இருக்கும். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் காப்பி பண்ண 3 லேயருக்கான சிசியும் ஆட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்கும் யாரும் செட்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏஆர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிடும். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.